மக்களே வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிருணி பழம் மஸ்க் மெலான் என்று அழைக்கக்கூடிய பழத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த பழத்தை கோடை காலத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். கோடை காலத்தில் தான் அது நமக்கு கிடைக்கும். அதனால இது ஒரு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அது. அதனால இதை அனைவரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஏன் சாப்பிட வேண்டும்னா, இந்த வெயிலில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த பழமாக இந்த பழம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால இந்த பழத்தை நம்ம அனைவரும் சாப்பிட வேண்டும். சிறியவர் முதல் பெரியவர் அனைவரும் என்ன பண்ணலாம், இந்த பழத்தை சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தை சுத்தம் செய்துவிட்டு மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணணும். மண் இருக்கும், நமக்கு தெரியாத இருக்கும், அதெல்லாம் அழுக்கு ஒட்டி இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை நீங்கள் குறுக்காலையோ வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடும்போது அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் முழுவதுமாக நமக்கு கிடைச்சி வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு அந்த பழம் வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எப்படி சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழத்தை வெட்டி நீண்ட நேரம் வச்சிருக்கக்கூடாது. அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. அதிகபட்சமாக 1/4 மணி நேரமோ 10 நிமிஷமோ தான் அந்த பழத்தை நம்ம வச்சிருக்கணும். அரை மணி நேரம் வச்சிருந்தாலே அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய தன்மை வந்து மாயமாக போயிடும், காற்றுல போயிடும். அந்த காற்று பட்ட உடனே அந்த சத்து வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதனால நம்மளுடைய ஆக்சிஜன் இறக்கம் ஏற்பட்டு அந்த சத்து வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே சாப்பிடணும். அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க அந்த பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து சர்க்கரை சேர்க்காம ஐஸ் வாட்டர் ஊற்றாம அப்படியே குடித்தோம்னா நல்ல சத்து கிடைக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். ஐஸ் தண்ணி பயன்படுத்தக்கூடாது, ஐஸ் கட்டியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வேறு விதமான ஜூஸாக பயன்படுத்தி குடிக்கிறதுனால சத்து இருக்காது, உங்களுக்கு வயிறு நிறையலாம், ஒரு டேஸ்ட் கிடைக்கலாம். பட் ஆனால் வெயிலிருந்து பாதுகாக்கணும்னா சத்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதை தெரிஞ்சு வைக்கணும். அதை பயன்படுத்தாமல் நம்ம பாலை ஊற்றுறது மற்றதை ஊற்றுறது டேஸ்ட் அதிகரிக்கிறது. வேதியியல் மாற்றத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சக்தி வேற ஒரு தன்மைக்கு மாறிடும். நீங்கள் பாலை ஊற்றும் போது அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கலாம், வயிறு நிறையலாம். பட் ஆனால் அதுலேருந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளில் இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்காம போயிடும்ன்றதுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் புரிஞ்சுங்களா? இதில் வந்து பார்த்தா புரசத்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாம். அவங்களுக்கு அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும், தடுக்கும். அது தீர்த்திடும்னு சொல்ல, கட்டுப்படுத்தணும்னா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு நுரையீரலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்பை வந்து மேலும் பாதிப்பு அடையாமல் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் கண் விழித்திரை சேதமடையாமல் தடுக்கும். கண் விழித்திரையை சேதமடையாமல் தடுக்கும். வயிற்றுக்கோளாறு தீரும். வயிற்றுக்கோளாறுனா வயிற்றுல ஒரு மாதிரி ஏப்பம் வரும், புளிச்ச ஏப்பம், வயிற்றுல ஒரு மாதிரி வலி, அப்புறமா பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை, ஜீரண கோளாறு, வாயு பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதை ரொம்ப முக்கியமானது. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதை தான். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதை வந்து புரத சத்துக்களின் களஞ்சியம் அப்படி என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சயின்ஸில் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விதையை என்ன பண்ணலாம், காய வச்சு எடுத்து குறித்து சாப்பிடணும். அதை கடிச்சோம்னா ரெண்டாக ஓப்பன் ஆகும். அது வர பருப்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கொட்டையை போடலாம். ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். அந்த பழத்தில் நிறைய அந்த விதையில் நிறைய சத்து இருக்குது. சத்து இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள்னா தோல் இருக்குல்ல, டிஷ்யூ சின்ன சின்னதாக இருக்கும். அது மெருசாக ஒரு பெரிய சதை இல்லை, அது டிஷ்யூனா ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த டிஷ்யூ வந்து வளர்றதுக்கு பயன்படுது. சின்ன சின்ன திசுவெல்லாம் வளர்ந்தா பெரிய உடம்பா வருது. அதனால அந்த திசுவுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. அதனால அதை கண்டிப்பாக சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நம்மளுடைய மற்ற கிருமிகளும் மற்ற சுற்றுச்சூழலேருந்து வரக்கூடிய அந்த நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கிட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதுக்கப்புறமா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை வலிமையாக்குது. அப்புறமா பார்த்தா சரும பிரச்சனைகள் வந்து ஹீட்டில் தான் அதிகமாக வரும். தோல் நோய் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, உடல் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் அந்த தோல் நோய் அதிகமாக வரும். அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வர்றது வந்து சீசன் வரக்கூடிய வியாதிகள்.
சுடல் சூடு எப்பவுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஹீட் பாடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு தீர்த்துன்னு சொல்ல முடியாது. வியாதி வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர முழுமையாக தீர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முடி நல்லா வளரும்னு சொல்றாங்க. இந்த விதையை சாப்பிட்றதுனால இதய நோய், மாரடைப்பு, புற்றுநோய், ஜலதோஷம் போன்றவை வராது.